இப்போ பாருங்கள், அடுப்பில் இருந்து எடுக்கிற அகல் விளக்கு எவ்வளோக்குள்ள நெருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது எல்லா அகல் விளக்கையும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற ஆயில் எல்லாம் மேலே வெளியே வர்றது உங்களுக்கே தெரியும். இப்போ அதை கீழே இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அந்த தண்ணியையும் சாய்ச்சி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லா அகல் விளக்கையும் உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிட்டுருக்குது உங்களுக்கே தெரியும். ஒரு சில அகல் விளக்குங்க கொஞ்சம் கருப்பாக இருக்குங்க. ஏன்னா நான் அதில் கற்பூரம் ஏற்றி வச்சதுனால அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லா அகல் விளக்கும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ சூப்பராக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போது இந்த அகல் விளக்கை இப்படியே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாங்க. இல்லை இன்னொரு டைம் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறதுனால வாஷ் பண்ணிக்கலாம். கருப்பாக இருக்கிற அகல் விளக்கை மட்டும் நான் மறுபடியும் சோப்பு போட்டு கழுவிக்க போகிறேங்க.